வெல்கம் டு ஜேகே எஸ்எம்சி ஃபேமிலி. வாங்க டுடே சமையல் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ புடலங்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அப்போ அரிசி கறி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். செக்கில் ஆட்டினது. எண்ணெய் காயட்டும். செஞ்ச சமையலே செஞ்சு காட்டுன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரிய வரும். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இதை கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் தட்டி எல்லாம் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த இடத்துல ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டு மேல வைக்க சொல்றாங்க. எனக்கு வாட்டப்படாது வைக்கிறதுக்கு. அதனால நான் அப்படியே கேஸ் மாதிரியே அந்த கரண்டியை வச்சுக்கிறேன். சமைச்சு முடிச்சுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தட்டு வச்சு தட்டு மேல வைக்க சொல்றாங்க. என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா எனக்கு அது வாட்டப்படாது எனக்கு செய்யறதுக்கு. அப்படி வச்சுட்டு தட்டு தெரியாம நம்ம தடுக்கிடுச்சுன்னா தடுக்கி கீழே விழுந்துடும் தட்டு. அதனால நான் இப்படி வச்சுக்கிறேன். அப்படியே இதே மாதிரி எனக்கு எப்படி வாட்டப்படணும் அப்படிதான் நான் பண்ண முடியும். நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எண்ணெயிலேயே மிளகாத்தூள் எண்ணெயிலேயே போட்டுடுறேன். ஸ்பூன்ல போடுறேன். ஏன்னா சாம்பார் பொடியை யூஸ் பண்ண போறதுனால இப்ப போட்டேன்னா அடுத்து நெக்ஸ்ட் இதுல வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுல மிளகாத்தூள் மட்டும் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி லாஸ்டா போடுவேன். நீங்க இந்த மாதிரி சாம்பார் இந்த ஒரு மெத்தட்ல வச்சு பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். பிடிச்சவங்க செஞ்சு பாருங்க. ஒரே மாதிரியா வச்சா போர் அடிக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் மாற்றி 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 செஞ்சோம்னாக்கா லைட்டா ஒரு பரட்டிட்டேன். தக்காளி கொட்டிடலாம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், சின்ன சின்ன மீடியம் சைஸா இருக்குது 4 வெங்காயம். தக்காளி 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி இதில் கொட்டிடலாம்.
நான் வந்து ஏன் எல்லாமே ஒன் பார்ட்டாவே செய்யறேன்னா கிஷன் கொஞ்சம் இந்த வெண்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனாலதான் எனக்கு வந்து இது செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு. ஒன் பார்ட்டா செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு. இதுதான் ஈஸியான வேலை. டக்கு டக்குன்னு செஞ்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து எனக்கு அந்த உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. எல்லாரும் வந்து நிக்க முடியாது. வயிற்றுல வந்து கட்டி கல் ரெண்டுமே இருக்கிறதுனால எல்லாரும் நிற்கிறதுக்கு இடுப்பு வலிக்கும், கால் வந்து பெயின் கொடுக்கும். அதனால டக்கு டக்குன்னு ஈஸியா செய்யறது எதுவோ நம்ம பிளான் பண்ணி செஞ்சிடலாம். அடுத்து வந்து சாம்பார் தூள் போடுறேன். அவசரமா வேலை கிளம்புறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யணும். ஈஸி, டக்கு டக்குன்னு வேலை ஆயிடும். அதுக்குதான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது. புடலங்காய் வந்து அரைஞ்சி வச்சிருக்கேன். எங்க வீட்டுல வந்து பொரியல்லாம் பண்ணா சாப்பிட மாட்டாங்க. அதனால எல்லா காயுமே நான் வந்து 1/2 கிலோ காய் வாங்கினாலும் அப்படியே வந்து நான் குழம்புலேயே போட்டுடுவேன். பொரியல்னா காய்கறி தான் நான் அதிகமா சாப்பிடுவேன். ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து குழம்புலேயே எல்லாத்தையும் சேர்த்துறது. வீடியோஸ் வந்து லேட்டா வருது நினைச்சு வருது. இப்போ எல்லாம் நிறைய போட்டோ ஷார்ட்ஸ். அடுத்து வந்து இப்போ வீடியோஸ் போட முடியல. ஏன்னா வந்து காலையில வந்துச்சு. தண்ணி ஊற்றிடலாம். போன்ல வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. வேற எதுவும் இல்லை. ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் வரும். பண்ணிட்ட பிறகு இன்னும் ரீசார்ஜ் பண்ணல. தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பே கரெக்டா இருக்கும். எனக்கு கோபுரமா இருக்கும். காட்டி தண்ணி நல்லா இருந்துச்சு. பருப்பு வந்து 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இது வந்து 100 கிராம் சிறுபருப்பு. ஏன்னா இந்த பருப்பு தான் ஈஸியான வேலை, கடைய வேண்டிய வேலை கிடையாது. அதனால
ஒரு வேலை கரெக்டா இருக்கும். அதனால 2 வேலைக்கு சேர்த்து பண்ணாங்க. பருப்பு போடவும் கொஞ்சம் மேலே வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. தண்ணி கம்மியாக வைக்க சொல்கிறீங்க. கம்மியாக தான் வைக்காம அது ஏன் கொஞ்சம் அதிகமாகிடுது. எங்கள் வீட்டு குழம்பு வந்து நல்லா கலர வச்சு சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் குக்கர் ஃபுல்லாக வைக்க வேண்டிய நிலமையில வரும். வேற ஒன்றும் இல்லை. வந்து மூடி போட்டு மூடிடலாம். எல்லாமே போட்டாச்சு. தவா தேய்க்கிறதுக்கு தானே, தோசைக்கு தானே. குக்கர் வாங்கி எப்படியும் ஒரு 3-4 வருஷம் ஆகுது. அதனால கொஞ்சம் மேலே தண்ணி தெரிஞ்சுட்டு வரேன். சேஃப்டியா வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி தீபாவளி டைம் மட்டும் வாங்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க. எங்க அம்மா செஞ்ச சாப்பாட பாத்துருப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்க அம்மா செஞ்சத பேசுது என் பெரிய பையன் சரவணன். கம்மி பண்ணு. வேவிடா பொங்கி தண்டா வந்திருக்கு. வேலை சாப்பாடு வேக்காடு தான் வந்திருக்கு. இங்க காட்டு.
சரவணா, என்னோட நேம் வந்து ஜெயலட்சுமி குந்தவேல். என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் மேலே உயர்ந்து வர முடியும். நீங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய மாமா வந்து சொன்னாரு, எங்க பெரிய மாமா, அதாவது திண்டுக்கல்ல இருக்காங்க, திண்டுக்கல் புதுக்கோட்டையில இருக்காங்க அவங்க. திண்டுக்கல் ஊர்ல வந்து புதுக்கோட்டைன்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அவரு தான் சொல்லியிருந்தாரு, தட்டு வச்சு கரண்டி எல்லாம் அது மேல வைக்க சொல்லி. அது வந்து எனக்கு வாட்டப்படாது, எனக்கு இப்படி வச்சு வச்சே பழகிடுச்சு. தட்டுனா தெரியாம பழகிடுச்சு. மாத்திக்கிறேன் மாமா, நானு முயற்சி பண்றேன், மாத்திக்கிறேன். நான் வந்து சமைக்கணும்னா முடிஞ்ச அளவு பாத்திரம் வந்து அதிகமா சேர்க்க மாட்டேன், சுருக்கமா தான் பாத்திரத்துலேயே செய்வேன். இப்ப வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால வந்து வெங்காயம் தனியா, தக்காளி தனியா எல்லாம் செய்வேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே வந்து ஒரே பாத்திரத்துல ஒரே கிணத்துல அரைஞ்சி வச்சுட்டு ஒரு கிணத்துல வந்து பருப்பு ஊற வச்சுருவேன். பருப்போ இல்லை காரக்குழம்பு புளியோ ஏதோ ஒன்று என்ன சமைக்கிறோமோ அப்போ நைட்டு தனியாக அவங்க மொத்தம் ஒரு 2-3 பாத்திரம் தான் இருக்கு. ஒரு 5 பாத்திரத்துக்குள்ளதான் வேலை முடிக்கணும். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால வந்து தக்காளி தனியா, வெங்காயம் தனியா, எல்லாமே தனித்தனியா அரைஞ்சி வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால. முடிஞ்சாலும் நான் சாமான் வந்து அதிகமா சேர்க்க மாட்டேன். சாமான் வந்து பாத்திரத்தை வந்து கம்மியாதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கிறதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்ம தான் வந்து எந்த இடத்துல சுருக்க முடியுமோ அந்த இடத்துல சுருக்கி கொஞ்சம் பழகிக்கணும். நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது. நீங்க சொன்னீங்க இல்லையா குக்கர் ஃபுல்லா வைக்கிறேன்ட்டு, இப்ப இந்த குழம்பு வெந்து முடிச்சு விசில் வந்து முடிட்டோம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு. அதே மாதிரி நான் சமைக்கிறது வந்து அவருக்கு பயமா இருக்கு. எங்க மாமா வந்து பயப்படுறாரு, பார்த்து சுதாரமா செய்யுன்னு சொல்றாரு. அவருக்கு இப்பதான் புதுசா எனக்கு பாக்குறாரு இல்லையா, நான் எப்படி சமைக்கிறேன்றத வீடியோ மூலமா பாக்குறாரு இல்லையா, அதனால பயப்படுறாரு. ஆமா பயப்படாதீங்க, எந்த ஒரு இதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. நான் பத்திரமா தான் செய்யறேன். அதுவும் இல்லாம இந்த சூடு வச்சுக்கிறதெல்லாம் வந்து பழக்கம். பார்வை தெரிஞ்ச உங்களுக்கே வந்து சின்ன சின்ன அடிப்படும் போது தெரியாத எனக்கு அடிப்படாதுங்களா, அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க.
நம்ம ஊர்ல இருக்கவங்க கிட்டலாம் சொல்லி கொஞ்சோண்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கம்மா. எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொஞ்சோண்டு எனக்கு உங்களோட வீடியோக்கு ஆதரவு கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய போடுறேன் நான். மனசு ரிலாக்ஸா இருக்கும்ன்றதுக்காக இதை பண்றேன். இது வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து அந்த வீடியோ குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுவாங்க. சாதம் வெந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஊற வச்சுட்டேன் அரிசி வந்து. ரெண்டு வேலை சமைக்கிறேன். நல்ல பெரிய குண்டானா இருக்கு. சாதம் வெந்துருச்சு. ஊற வச்சு வடிச்சிங்கன்னா சீக்கிரம் சட்டுன்னு வேலை ஆயிடும். ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு இருக்கணும் அவசியம் இருக்காது. காய்கறி கட் பண்ற டைம்ல ஊறிடும். வந்து நான் வந்து சாதம் வடிக்கிறத காட்ட முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துலதான் வந்து இதுவும் வச்சிருக்கேன், ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். நான் கீழே வச்சு வடிக்க போறேன். ஊட்டம்தான் வாய் போட்டு வரது, வாயில கண்டு. இந்த குழம்பு வந்து 2 வேளை கரெக்டா இருக்கும்.
வெந்திருக்கு. கருவேப்பிலை நாலு கொத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே குக்கர் பொடியை மூட மாட்டேன். வேற தட்டு போட்டு இதுக்கு செட்டாக ஒரு தட்டை போட்டு செஞ்சுக்கிறேன். இந்த தட்டு கரெக்டாக இருக்கும். குழம்பு கண்டி இதை மேலே வச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்தோன்னா பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.